இந்த செய்தி கேள்விப்படும்பொழுது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. இப்போ தான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த செய்தியை கேள்விப்பட்டேன். யூடியூப்பில் பார்த்தேன். இந்த தம்பி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ராகுல்ன்றது பேர். ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டாகிராம் அண்டு யூடியூபர். ராகுல் டிக்கி அப்படின்றது வந்து அவருடைய யூடியூப் சேனல். நிறைய காமெடியான நல்ல வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கார். கிட்டத்தட்ட 8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, ஃபாலோவர்ஸ். ரொம்ப சிரிக்க வைப்பார். சிரிக்க வைக்கிற வீடியோஸ் தான் போவார். காமெடி வீடியோஸ் தான். ரொம்ப சின்ன வயசு தான், 27 வயசு தான் ஆகுது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவருக்கு கல்யாணமாக இருக்குது. ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி பக்கத்தில் அவர் ஆக்சுவலாக நேற்று நைட்டு அவர் மனைவியை போய் மாமியார் வீட்டில் கூப்பிட போகும்பொழுது ரொம்ப வேகத்தில் போனதில் அதிவேகம் காரணமாக பைக் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. யார் மேலேயும் முதல்ல மீடியனில் போயிட்டு மோதி சம்பவ இடத்துலையே வந்து இறந்து போயிட்டார். ஆனாலும் இந்த சிறு வயசில் கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸை சம்பாதிச்ச, இத்தனை மக்களை சம்பாதிச்ச, ஃபாலோவர்ஸை சம்பாதிச்ச இந்த தம்பிக்கு இப்படி ஒரு மரணம் வந்து நிகழ்ந்திருக்கக்கூடாதான். கடவுள் இருக்கானா இல்லையான்னு தெரில. இருந்தால் வந்து கடவுளுக்கு கண் இருக்குதா, மூளை இருக்குதா, இல்லை இரக்கம் இருக்குதா என்னன்னு தெரில. ஏன் இந்த தம்பிக்கு இந்த சிறு வயசில் இவ்வளவு புகழையும் பணத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை அனுபவிக்கவும் விடாமல் அவ்வளோ அவசரமாக எதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு தெரில. அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அப்புறம் இறைவனின்களில் வந்து இளைப்பாறட்டும் மயிராறட்டும் அப்படின்னா அவ்வளோ ஆத்திரமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா ராகுலுடைய எந்த ஒரு வீடியோவையும் சிரிக்காமல் பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.